அப்பா யாரோ ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஆரண்யமா வனத்தால் அழுது புலம்பு கொண்டு இருந்தார். நீ யாருமான்னு கேட்ட. யாருப்பான நான் மன்னனுக்கு மந்திரின. அப்பா என் குறைய நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்க மன்னர் வந்திருக்கிறான்னு கேட்டாங்க. மன்னர் வந்திருக்கிறாங்கன்னு என் குறைய உங்ககிட்ட சொல்றதோட உங்க மன்னர்கிட்ட சொன்னா என் மனசு கவலை தீரும். உங்க மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. கூட்டிட்டு வந்துருக்கோம். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. தாயே அரணிமான் காலகத்தில் அழுத்த சிந்தனையோடு 7 மக்களை கூட்டிக் கொண்டு வரும் அம்மணி உன மன்னவர் அடித்தாரே. அழுக்கல் சிந்தனையோடு வந்திருக்கிறாய் 7 மக்களை கூட்டிக் கொண்டு. மன்னவர் அடித்தாரா? மனுஷன் வந்து வந்தையா? உன்னை கொண்டவர் அடித்தாரா? கோவப்பட்டு வந்தையா அம்மா? மன்னவர் அடிக்கவில்லை, மன்னன் வந்து வரல, எனக்கு கொண்டவர் அடிக்கல. இருந்தாலும் நீ வந்த வேதனையை பார்த்தால் அம்மா, உன் நாடு எங்க நாடு? எங்கிருந்து எங்கமா நீ போறப்ப? ஐயா, நான் காசிமா நாட்டிலிருந்து வருகிறேன் ஐயா. அப்படியா? காசிமா நகரத்தில் இருந்து இப்படி எங்க போற? தென்மதுரைக்கு போக வந்திருக்கு. காசிமா நகரமா?
என் தங்கையை கொடுத்தது காசிமா நகரம் தான். இவ்வுலகத்தில் எத்தனையோ காசிமா நகரம் இருக்கலாம், எத்தனையோ மாமதர் இருக்கலாம். இருந்தாலும் இந்த அம்மா யாரோ தெரியல. இருக்கட்டும் அம்மா, காசிமா நகரத்தில் இருந்து மாமதுரைக்கு போகும் அம்மணி. அம்மா அம்மா, உன் பேர் என்னம்மா? என் பெயரோ குணசேகரி என்று சொல்லக்கூடிய நல்ல தங்கா என்று அழைக்கலப்பா. நல்ல தங்காள், குணசேகர் என்று சொல்லக்கூடிய நல்ல தங்காள். நல்ல தங்களா? என் தங்கை நல்ல தங்காள் தான். ஒரே ஒரு தங்கை, என் தங்கை நல்ல தங்காள். இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லத்தங்கள் பேர் இருக்கலாம். என் தங்கை நல்ல தங்கா தான். ஆனா என் தங்கைக்கு இப்பேற்பட்ட கொடுமைகள் வராது. நான் கொடுத்து சீர்வரிசை என்ன நாடாள மன்னனுக்கா என் தங்கை கொடுத்தேன். என் தங்கைக்கு இப்பேற்பட்ட நிலைமை வராது. இருக்கட்டும் அம்மா, உன் வயிறும் நல்ல தங்கால். உன் தந்தை தாய் யாரம்மா? ஐயா, என்னை 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை கேட்கிறீர்களா? ஆமாம்மா. என் தந்தை யாரோ ராமலிங்கனாக வெட்டுப்பா. தந்தை ராமலிங்கமா? என் தந்தையும் ராமலிங்கம் தான். என் தங்கையும் நல்ல தங்கால் தான். உலகத்தில் எத்தனையோ ராமலிங்கம் இருக்கலாம், பல பேர் இருக்கலாம். ஆனால் என் தங்கைக்கு நிலைமை வராது. அம்மா, உன்னுடைய தாய்? என் தாயாரோ இந்திராணியாக வெட்டுப்பா. இந்திராணி அம்மையாரா? என் தாயும் இந்திராணி அம்மையார். நல்ல தங்கால், ராமலிங்கம், இந்திராணி அம்மையார். உலகத்தில் எத்தனையோ இந்திராணி அம்மையார் இருக்கலாம். என் தங்கைக்கு நிலைமை ஏற்படாது. அம்மணி, இருந்தாலும் நீ மட்டும் பிறந்தாயா? இல்ல ஏதாயிலும் உன் உடன்பிறப்புகள் உன் கூட பிறந்து இருக்கிறாங்களாம்மா? ஐயா, அந்த ராமலிங்கனுக்கு இந்திராணிக்கு நீ ஒருவள் மட்டும் பிறந்தாயா? இல்ல உன் கூட பிறந்தவர் யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்கிறாயா? கலங்குறேன். ஐயா, அவரை சேர்ந்து நல்ல பிறந்தவரே.
நாட்டு மக்கள் என்ன வேண்டும் அண்ணனை ஒரு ஐயா, இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நல்ல தம்பி என்று அழைப்பாங்க. என் கூட பிறந்த என் பொறுப்பு எங்க அண்ணனே இருந்த ஒருவள் மட்டும் என் அண்ணா நல்லண்ணா என்று அழைப்பேன் ஐயா. ஒரு கடுதாசி போட்டிருந்தான் நல்லண்ணன் காத்தா பறந்து வைப்பேன், கஷ்டம் தீர்த்து வைப்பேன். ஒரு சீட்டு எழுதிருந்தா நான் சிட்டு போல் பறந்து வந்து ஒரு சிரமம் தீர்த்திருப்பேன். நான் இருக்கும் போது நீ இப்படி மக்களை கூட்டிட்டு வரலாமா? கண் கழலாமா? அம்மா உனக்கு ஒரு கஷ்டம் ஒரு கடுதாச்சி அனுப்பியிருந்த நான் காத்தா பறந்துருப்பேன், உன் கஷ்டத்தை போக்கிருப்பேன்.
அண்ணா அந்த சீட்டு எழுதக்கூடிய காசு எனக்கு இருந்திருந்தா என் சின்ன பையனுக்கு நான் பால் வாங்கி ஊத்திருப்பேன் அண்ணா. உன் தங்கைய நிலைமைய பார்த்தாயா அண்ணா? இந்த 12 வருடம் மழை இல்லாத காரணத்தா தங்க நகைகள் எல்லாம் தவிட்டுக்கு விலை மதித்தோம், வெள்ளி நகைகள் எல்லாம் வெறுவுக்கு விலை மதித்தோம். என் காதுல ஒண்ணுமில்ல, மூக்குல குச்சி இல்ல அண்ணா. நான் பஞ்ச பரதேசி போல உன்னை தேடி வந்த அண்ணா. இந்த காசிமா நாட்டுல என் மக்க அம்மா பாலுக்கு சக்கரை வேணும்னு கேட்ட என் மக்க இன்னைக்கு கஞ்சிக்கு உப்பு இல்லைன்னு கேட்கது போது அண்ணா என் பெத்தவங்க எனக்கு கலங்க வேண்டாம். உங்கள் அண்ணன் நல்ல நம்ம காலேஜ் இருக்கிறேன். நம் நாட்டுல மாங்கனி, தேங்கனி, மதுரை, பிளாக்கனி சொரிஞ்சிருக்கும், களஞ்சியும் களஞ்சியும் நிறைஞ்சிருக்குது செல்வங்கள். உனக்கு என்ன குறை? யாரும் அஞ்ச வேண்டாம். என் தங்கையுடைய கண்ணுல மட்டும் தங்கிடக்கூடாது. நான் இருக்கிறேன். உங்கள் அண்ணன் கூட பிறந்த உடன்பிறப்பு. நான் இருக்கவும் சொல்லலாமா அண்ணா? அம்மா என் கூட பிறந்த என் பொறுப்பா இருந்தாங்கட்டியோ தங்கா நான் இருக்கிறம்மா, நீ ஒண்ணு கலக்கப்படாதன்னு சொல்ற. அதே நீ இல்லனா என் மக்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க அண்ணா போயிருப்பேன். அண்ணா தங்கா, உன்னை தேடி என் 7 மக்களை கூட்டிட்டு வந்துட்டேன். அண்ணா தங்கா, என் மக்களுக்கு ஒரு வாய் சோறு போடுவியா அண்ணா? மக்களை உன்னை நம்பி என் மக்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அண்ணா. என் மக்களுக்கு எனக்கு ஒரு வாய் சோறு போடுவியா? அழுக வேண்டாம். சோரண்ண இந்த மாமதுரையில சரி பகுதி உனக்கு உருமுண்டம்மா. மதுரையாலும் மாமன்னன் நல்ல மகாராஜனுக்கு சரிப்பகு உனக்கு இருக்குது. கவலை வேண்டாம். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக நான் பார்த்த மாதிரி உங்க அண்ணி இருக்கிறா. எந்த குறையும் பண்ண செய்ய மாட்டா. மக்களை பார்த்த உடனே பசியார மாப்பழா வாழைகள் நம்மளுடைய குவிந்திருக்கும். மக்களுக்கு பசியாத்து பிறகு நம்ம பார்க்கலாம். அப்படியா அண்ணா? உன்னை பார்த்தது நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் அண்ணா அண்ணா அம்மா நம்ம அண்ணி நல்லா இருக்கிறாங்களா? என்னமா சொல்றேன், அவளுக்கு என்னமா குறை? மதுரையில சிறப்பா இருக்கிறாமா. அப்படியா அண்ணா? சரி வாருங்கள், அரண்மனைக்கு போகலாம். தங்கா நான் வருவேன். குடிமலைகள் குறைக்க வந்தேன். கானகத்துல என்னை சூழ்ந்த குடிமலை விட்டு போனா தங்கை வந்த உடனே நம்மளால கண்டுக்கல. அரசன் தங்கையோ நாட்டுக்கு போனான் என்னோட இழிவுச்சொலுக்கு ஆளாயிருவேன். அதனால இன்னும் நேரே சென்றால் நம் அரண்மனை இருக்கும். மதுரையில பெரிய அரண்மனை நம்மளுதான். நல்ல மகாராஜ அரண்மனை சென்று முதல்ல மக்களுக்கு பசியாத்து. சரி, குடிமக்கள் குறைய தீர்ப்பதற்காக கானகத்துக்கு வேட்டைக்கு வந்திருக்கிறார். மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது மன்னன் தான் தீர்த்து வைக்க வேண்டும். உன்னை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து உன்னமே மக்களுக்காகவே சேவை செய்து கொண்டு இருக்கிறாய் அண்ணா. சரி, இருந்தாலும் நீ மக்களுக்கு நீனு புற நாட்டு விசாரணை செய்து விட்டு மக்களுக்குரிய தீர்த்து விட்டு பிறகு வாருங்கள் அரண்மனைக்கு. இருந்தாலும் அண்ணா, நான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவன். அன்று நாள் இருந்து இன்று நாள் வரைக்கும் நம்மளுடைய அரண்மனைக்கு நான் வந்தது கிடையாது. அதனால நம்ம வீட்டுக்கு அடையாளம் இருந்தா சொல்லுன. அடையாளம்? ஆமா அண்ணா. இந்த மதுரையில மாட மாளிகை கூட கோபுர ராஜவீதி இருக்குது.
16,000 வீதி இருக்குது மதுரையில. எங்கு கண்டு அரண்மனை பாப்பனை கேட்கிறேன். நம்ம அடையாளத்தை சொன்னேன்னா அதை கண்டுபிடிச்சு நான் போயிரும் நம்ம வீட்டுக்கு. அரண்மனைக்கு அடையாளம். ஆமா. தங்க வடக்கே தலவாசே அரண்மனையில கிழக்க தலவாசல் கிளைமான் கட்டு இருக்கும். மேற்கு தலவாசல் மேகவர புறவை இருக்கும். அது மட்டுமா வடக்க தலவாசல்ல வாழைமரம் அடையாளம், தெற்க தலவாசல்ல தென்னை மரம் அடையாளம். 4 பக்கம் 4 வீதியிலையும் 4 கதவு திறந்திருக்கும். நம்முடைய அரண்மனையில எந்த கதவுல சென்றாலும் அரண்மனைக்கு செல்லலாம். புறப்படு. தங்கா அண்ணா, என் மக்களை பாரு. அம்மா உன் தாயோட பிறந்த தாய் மாமாப்பா. பசியோடு அரணிமான கானகத்தில் அழைக்கிற வெயிலில் பணியில் மலையிலும் நடந்து வந்திருக்கிற அரண்மனைக்கு சென்று மக்களா பசியாருங்க, உங்களுக்கு பிடித்த விளையாட புள்ளி மானும் ஓடி விளையாட மான்குட்டி கொண்டு வருகிறேன். நீங்களும் வாருங்கள் மாமா, அரண்மனைக்கு போகலாம்.